அனைவருக்கும் வணக்கம். ஸ்ருதி ஹெர்பல் லெபரட்டரிஸ்லேருந்து ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி. இன்றைக்கி இந்த பதிவில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறது இல்லைங்க. ஏன்னா நாங்கள் ஸ்ருதி ஹெர்பல் லெபரட்டரிஸ்னு ஒரு கம்பெனியை நடத்திட்டுருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா ஆயுர்வேத மருந்துகள் தயார் பண்ணிகிட்ருக்கோம், ப்ளஸ் காஸ்மெட்டிக்கும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? இந்த ஆயுர்வேத மருந்துகள் தயார் பண்ணுறது நாங்கள் யாருக்கும் சொல்லித்தரது இல்லைங்க. சொல்லித்தரது இல்லைன்ட்டு இல்லை, அது பெரிய ப்ரொசீஜருங்க. பெரிய ப்ரொசீஜர்னால் அதுக்கு உண்டான ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்டில் லைசன்ஸ் எடுத்து ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் எடுத்து அதுக்கு ஒரு கெமிஸ்ட்ரி பாட்னி எல்லாம் சைன் பண்ணணும், டாக்டர்ஸ் எல்லாம் சைன் பண்ணணும். அப்புறம் அதுக்கு ப்ராப்பராக நம்ம இன்ஃபர்மேஷன் ஷீட்டெல்லாம் கொடுத்து லைசன்ஸ் வாங்கி லேப் டெஸ்ட் எல்லாம் பண்ணி லைசன்ஸ் வாங்கி பண்ணணும். இது ஒரு பெரிய ப்ரொசீஜருங்க. இது புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்கன்றனால நாங்கள் ட்ரைனிங் எதுவுமே கொடுக்கறதில்ல. அப்போ இந்த ப்ரோக்ராமெல்லாம் எதுக்கு நடத்துகிறீங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாங்கள் 25 வருடம் கடந்து வந்த பாதையை ஒரு சில்வர் ஜூப்ளியாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த சில்வர் ஜூப்ளியில் புதுசாக ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் அப் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த பெண் தொழில் முனைவோர்களை நாங்கள் என்கரேஜ் பண்ணுற விதமாக ஸ்ருதி ஹெர்பல்லேருந்து அவங்களுக்கு ஒரு ஷீல்டும் மதியம் உணவும் கொடுத்து அவங்கள ஒன்றிணைச்சு அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்றத பற்றி தான் ஒரு வீடியோவில் நாங்கள் போட்டுட்டு வரோம். சரி, இப்போ ட்ரைனிங் கொடுக்கறது இல்லைங்களா. அதில் ஒருத்தங்க கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தங்க பூங்கோதை அப்படின்றவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி, மேடம் நான் உங்களோட வீடியோலாம் பார்த்துட்ருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனால் எங்களுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களோட வீடியோஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், சரிம்மா நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள், நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னபோது, நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறது இல்லைன்னு சொல்கிறீங்க, எங்கேயாவது ட்ரைனிங் நடந்ததுன்னா அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் உங்கள் வீடியோ மூலமாக சொன்னீங்கன்னா எங்களை மாதிரி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு, புதுசாக தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் உட்காந்து யோசித்தேன், ஆமாம் அவங்க கேட்குறது நியாயம் தானே. நம்ம மற்ற தொழில் முனைவோர்களை அறிமுகப்படுத்துகிறோம், ஆனால் இவங்களுக்கு புதுசாக என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு எங்கெங்கே ட்ரைனிங் நடக்குதுன்ற இன்ஃபர்மேஷனை சொன்னோம்னா அவங்க பக்கத்தில் இருக்கிற இடத்துல போயிட்டு ட்ரைனிங் எடுத்துகிட்டு அவங்களும் ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு தோணுச்சுங்க. ஆமாங்க, அதை பற்றி தாங்க நான் இப்போ சொல்ல வந்திருக்கேன். இப்போ வர்ற ஏப்ரல் மாதத்தில் எங்கெங்கே ட்ரைனிங் நடக்குதுன்றத இந்த வீடியோ மூலமாக நான் சொல்கிறேன். தேவைப்படுறவங்க அந்த ட்ரைனிங்கை எடுத்துகிட்டு நீங்களும் தொழில் தொடங்கலாம். சரிங்களா? இங்கே பேசிட்டு போனாங்க இல்லையா, அவங்க சில பேர் ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க. எங்கெங்கே ட்ரைனிங் நடக்குதுன்றது இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரியும். அவங்கக்கிட்ட நான் கேட்டுக்கிட்டேன், இந்த மாதிரி ட்ரைனிங் கேட்குறாங்க, உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்தால் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் வீடியோ எடுத்து போடுவேன், இந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு. இதுக்கு முதல்ல நான் பூங்கோதைக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா பூங்கோதைன்றவங்க கேட்டதுனால தான் நம்ம இந்த விஷயத்த சொல்கிறோம். இதை பார்க்குறவங்க எல்லாருமே பூங்கோதைக்கு ஒரு நன்றியை சொல்லுங்கள். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷ்னல் வங்கியில் உழவர் பயிற்சி மையம் அப்படின்னு இருக்குங்க, பிள்ளையார்பட்டியில், சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அந்த ப்ரோக்ராம் நடக்குது. ஒரு நாள் பயிற்சியாக 16/4/2025 2025 16ஆம் தேதி 4வது மாதம் ஏப்ரல் 16ஆம் தேதி உணவுப் பொருட்கள் உரிமம் பெறுதல், உணவு லேபிளிங் மற்றும் பேக்கேஜிங் விதிமுறைகள் பற்றிய சிறப்பு பயிற்சி நடக்குதுங்க. அதாவது நீங்கள் ஃபுட்டு இண்டஸ்ட்ரிக்கு வரணுன்னா அதுக்கு அந்த உரிமம் எப்படி வாங்கிக்கணும் நம்ம அப்படின்ற ஒரு பயிற்சி நடக்குது, அதை யூஸ் பண்ணிக்கிங்க. அப்புறம் 17/4/2025 அதாவது 2025 ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி மாட்டு சாணம் வைத்து மதிப்பு கூட்டல் பொருட்கள் தயாரிப்பு செய்முறை பயிற்சி நடக்குதுங்க. அதே பிள்ளையார்பட்டியில் இன்னும் ஒரு ப்ரோக்ராம் இருக்குங்க. 2025 19/4 ஏப்ரல் 19ஆம் தேதி நாட்டுக்கோழி வளர்ப்பு மற்றும் அதன் நோய் மேலாண்மை பற்றிய சிறப்பு பயிற்சி நடக்குதுங்க. இந்த நாட்டுக்கோழி வளர்க்கணும்னு விருப்பப்படுறவங்க இந்த ட்ரைனிங் எடுத்துக்கலாம். அடுத்ததா 2025 ஏப்ரல் 29ஆம் தேதி இயற்கை விவசாயம் மற்றும் இயற்கை இடுபொருட்கள் தயாரித்தல் பயிற்சி செய்முறை பயிற்சி அது நடக்குதுங்க பிள்ளையார்பட்டியில். அடுத்து பார்த்தீங்கன்னா 2025 ஏப்ரல் 30ஆம் தேதி பால் மதிப்பு கூட்டல் மற்றும் கால்நடை தீவனம் தயாரிக்க உதவும் இயந்திரங்கள், இதை பற்றின பயிற்சி நடக்குதுங்க பிள்ளையார்பட்டியில். இதை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். அடுத்து 2 நாள் பயிற்சியாக என்ன கொடுக்குறாங்கன்னா,
சிறுதானிய தின்பண்டங்கள், சிறுதானியத்தை வச்சு தின்பண்டங்கள், அதாவது நம்ம என்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு பயிற்சி நடக்குதுங்க. அதுவும் வந்து பிள்ளையார்பட்டியில் தான் 22, 23 ஏப்ரல் 22, 23, 2025 நடக்குதுங்க. இதையும் நீங்கள் வந்து சிறுதானியத்தில் ஏதாவது பயிற்சி எடுத்துக்கணும்னு விருப்பப்படுறவங்க இந்த டேட்டை நீங்கள் உபயோகப்படுத்திட்டு பிள்ளையார்பட்டியில் போய் பயிற்சி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 24, 25 ஏப்ரல் 24, 25, 2025 பார்த்தீங்கன்னா மசாலா பொருட்கள் தயாரிக்கிற, அதாவது மசாலா பொடியெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் தயாரிக்கிற பயிற்சி கொடுக்குறாங்க. அதையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். கீழே வந்து தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க. தொலைபேசி எண் வந்து 9488575716. இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் அந்த பயிற்சிக்கு போகிறதுக்கு வந்து முன்பதிவு செஞ்சுக்கலாம். சரிங்களா? இது வந்து பிள்ளையார்பட்டியில் நடக்கிற ப்ரோக்ராமுங்க. அடுத்த ப்ரோக்ராம், அதாவது ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி 2025 பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் ஜுவல்லரி மேக்கிங் பயிற்சி வந்து நடக்குதுங்க தேனி மாவட்டத்தில். இது வந்து 18 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கிற பெண்கள் போய் இந்த பயிற்சியை நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து தேனி மாவட்டத்தில் வந்து கனரா வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சியிலிருந்து கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து நிறையா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை பார்த்துட்டு இதில் போய் பயிற்சி எடுத்துக்கோங்க. தேவைப்படுறவங்க போய் பயிற்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோவை சாய்பாபா காலனியில் 12/4/2025 2025 ஏப்ரல் 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குளியல் சோப்பு, பாத்திரம் கழுவும் சோப்பு, கண்மை, உதட்டு களிம்பு இதெல்லாம் அவங்க சொல்லித்தராங்க. நன்கொடை வந்து 500 rupees வாங்கிக்கிறாங்க. 30 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி அப்படின்னு போட்டிருக்காங்க. முன்பதிவு அவசியம் போட்டிருக்காங்க. அவங்களுடைய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா 7904440266 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த பயிற்சி எடுத்துக்கலாம். ஸோ எனிவே பூங்குழலி ரொம்ப தேங்க்ஸ்மா. இப்போ நீங்கள் சொன்னதுனால தான், நீங்கள் கேட்டதுனால தான் நானுமே இவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளோ பயிற்சிகள் கொடுக்குறாங்க தொழில் முனைவோர்களுக்காக, புதுசாக ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்காக இவ்வளோ பயிற்சிகள் கொடுக்குறாங்கன்றது நீங்கள் கேட்டதன் வாயிலாக நான் வந்து கேதர் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள் எப்படியெல்லாம் நமக்கு தெரியாத விஷயங்களை யாரோ ஒருத்தர் மூலமாக, யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்குறது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? எனிவே பூங்கோதைக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. பூங்கோதை, மேலும் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் எனக்கு பர்சனலாக ஃபோன் பண்ணியோ இல்லைனா கமெண்ட்லேயோ நீங்கள் பின் பண்ணி சொன்னீங்கன்னா நாங்கள் முயற்சி பண்ணுறோம். பூங்கோதை மட்டும் இல்லை, இந்த பதிவை பார்த்துட்ருக்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு சொன்னீங்கன்னா என்னால் முடிஞ்ச விஷயங்களை கேதர் பண்ணி நான் வந்து வீடியோ போடுறேன். தேவைப்படுவோர் பயன்படுத்திக்கலாம். நன்றிங்க. தேங்க்யூ.